ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 அதுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இதுக்குள்ளே வீடியோ எல்லா மேட்சஸ் வீடியோவும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்ச் யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் இப்போ மழை சீசன். மேட்ச் எப்போ ஓவர் காஸ்ட் ஆகும், மழை எப்போ நிற்கும், எந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது. காலையில் மேட்ச் மழை ரொம்ப இல்லை, நைட்டு மேட்ச் இருக்குது. இன்றைக்கி நான் காலையில் மேட்ச் பார்க்கும்போது ரெய்னிங் அப்படின்னு தான் போட்டிருந்தது ஃபஸ்ட்டு. பட் ஆனால் மழை பெய்யல. காலையில் வெஸ்ட் இண்டீஸ் செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. டீம் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நைட்டே நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் அனுப்ப முடியலை, காலையில் லேட் ஆகிட்டு. ஓகே, பரவாயில்ல. இந்த மேட்ச் கண்டிப்பாக கொடுப்போம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் குட் ஃபார் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, மழையும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ரன்னே 100 தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போக வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆன பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க. ஈஸியாக எதுவுமே வின் பண்ணல. அவங்க லாஸ்ட் வரை கொண்டு போய் தான் வின் பண்ணாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஃபேஸரும் ஸ்பின்னரும் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் லாஸ்ட் மேட்ச் சம்சி விளாண்டார், அதுக்கு முந்தின மேட்ச்சு மகாராஜா விளாண்டார். இவங்க 2 பேருமே விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை யாராவது ஒருத்தர் தான் விளையாடுறாங்கன்னா அந்த ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிடலாம். அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலரே நம்ம எடுக்கணும். அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டில் நட்வாக்கர் அவர் கண்டிப்பாக குரூஷியலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அதை பேசுவோம். இதை பார்த்துக்கோங்க. லைனப் பார்க்கலாம். மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்ச் இறங்கின நான் லைனப்பு தான் இதில் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மொனாஃப் பட்டேல் அவர் கண்டிப்பாக உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அவர் சேஞ்ச் ஆவார். வேறு யாரும் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. அவர் மட்டும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கேப்டனாக அவர் லீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜோன்ஸ் லீட் பண்ணார், அவர் ஸ்டாப் ஆயிடுவார். ஓகே, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று சம்சி இல்லை மகாராஜா, மிச்சபடி வேறு யாரும் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. நட்வாக்கர் இல்லைனா கான் இவங்க 2 பேர் ஓவர் கண்டிப்பாக குரூஷியலாக இருக்கும். என்னென்னா நட்வாக்கர் ரீச்சா கிரெண்டிக்ஸ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அலிகான் அவர் டீகாக் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்ரமும் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் டஃப்பாக போகும். ஸோ டீம் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். நான் 2 டீம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் காட்டுதேன். இதை பார்த்திங்கன்னா நான் டீக்காக எடுத்துகிறேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பண்ணால் ஜோன்ஸு எஸ் டெய்லர், கோர் ஆண்டர்சன், நட்வாக்கர் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். நட்வாக்கர் ஒரு வேளை 1 இல்லை 2 விக்கெட் எடுக்கலாம். நீங்கள் இதில் கிளாஸனுக்கு பதில் மார்க்ரம் நீங்கள் போகலாம். அடுத்து எஸ் டெய்லர் ஒரு வேளை ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா நோக்கியா ரபாடா ஓட்ஸ்மேன் இவங்களுக்கு அவுட் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரோஸ் இல்லைனா மொனாஃப் பட்டேல் இவங்களுக்கு நீங்கள் போகலாம். இது ஜிஎல் டீமாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ரிவர்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள். நோக்கியாவுக்கு கேப்டனும் ரபாடாக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் யான்சன் கூட ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் நட்வாக்கர் இல்லைனா அலிகான் இவர் டீகாக் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ரிச்சா கிரெண்டிக்ஸ் ஸ்கோரில் நின்று ஆடலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். யான்சனுக்கு கேப்டனும் நோக்கியாக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்குறேன். சம்சி எடுத்துருக்கிறேன், ஏன்னா அவர் லாஸ்ட் மேட்ச் லேண்டார், அந்த கணக்கில் நான் எடுத்திருக்கேன். மில்லர் குரூஷியலாக ஒரு வேளை, ஏன்னா 100 ரன் 120 140 ரன் அடித்தாலே யுனைடெட் ஸ்டேட்டு மில்லருக்கு தான் நின்று ஆடி வின் பண்ணக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அவங்க டீம் பவுலிங் இருக்குது யுனைடெட் ஸ்டேட்டில், அதை பார்த்துக்கோங்க. கேப்டன் ஆப்ஷன் அனதர் கேப்டன் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஏ ஜோன்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஜோன்ஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரன் அவரால் சீக்கிரமாக ஏற்ற முடியும், கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டாக ஏற்றி விட்ருவார். டீகாக் செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் அதிரடியாக ஆடலாம், இல்லை நின்று ஆடி கூட 30 ரன் அடித்தாலும் டீம் வந்துடுவார். கீப்பர் வர கேச்சஸ் வரும். மில்லர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். டீகாக்குக்கும் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. மிச்சப்படி பவுலர் இவங்க 4 பேத்துக்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். யாராவது 2 பேர் 3 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் இதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் லீக் டீம் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் லீக் டீம் பார்க்கலாம். எப்படி பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இல்லைனா 2 பேர் கூட மோதும். அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 3 பேர் டீம் எடுத்திங்கன்னா டீகாக்கை ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வர நீங்கள் ஏ கூஸ் எடுத்துக்கோங்க. அவர் கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ஓரளவு ஸ்ட்ராங்காக நின்று ஆடுவார். ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து விக்கெட் கீப்பரில் வேறு யார் போகலாம் அப்படின்னு பார்த்தா, டீகாக்கு என்னென்னா ஏ கூஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி நின்று ஆடிடுவார். எம் பட்டேல், பட் ஆனால் அவர் ரீசெண்டாக விளையாடலை. ஒருவேளை அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓப்பனிங்கு. ஸோ அது அவர் எந்த மாதிரி டைமில் இருக்கும் அப்படின்னு தெரில. அவரே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரே நீங்கள் எடுக்கலாம். எக்கூஸ் இல்லையா பட்டேல். டீகாக்கே நான் எடுத்துக்கிடுவேன். அடுத்து ஏ ஜோன்ஸ். மேக்ஸிமம் எல்லாருமே இவரை எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஹெட் டு ஹெட்டு போடாமல் கண்டிப்பாக ஏ ஜோன்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த இதில் ரீசாக் ரெண்ட்ரிக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டம்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லை மில்லர் போகலாம். நம்ம மில்லரே போவோம். ரீசாக் ரெண்ட்ரிக்ஸ் அவுட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மில்லர் ஒரு ஆப்ஷன், 2 பேட்ஸ்மேன் போதும். ஆல்ரவுண்டர் பொறுத்தவரை யான்சனும் மீனு, மார்க்ரம், கோரி ஆண்டர்சன், டெய்லர், இவங்க 4 பேர்த்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோரி ஆண்டர்சன் ஓவர் போடுவார். இதுக்கு முன்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலை. 4 மேட்சஸும் நீங்களே பார்த்தா தெரியும். ஒரு மேட்ச் ஆடலை. மிச்சம் 3 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் பவுலிங்கில் ஒரு விக்கெட். பட் ஆனால் இது பெரிய கேம், பிக் மேட்ச் கேம். ஸோ கோரி ஆண்டர்சன் ஒரு ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அவரால். நீங்கள் இதில் டெய்லரை கூட ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோவா ரொம்ப பேட்டிங்லேயும் ஃபஸ்ட்டே வரதுனால அவுட் ஆஃப் சான்ஸ் இருக்குது. நீங்கள் கோரி ஆண்டர்சனை போய்க்கோங்க. இதில் நோக்கியா, அட்வாக்கர், ரபாடா, ஏ அலிகான், இதில் மட்டும் ஒரு சின்ன இது இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் ஓட்ஸ்மேன் தான் போவாங்க. நீங்கள் ஏ அலிகான் இல்லைனா சம்சி, இவங்களுக்கு நீங்கள் போகலாம். நான் ஏ அலிகான் இல்லைனா ஹைசிங், இவங்க 3 இடத்துல நீங்கள் யாருக்குனாலும் நீங்கள் போகலாம். கண்டிப்பாக க்ளோஸாக தான் இருக்கும் மேட்ச்சு. நான் போகிறது ஒரு இங்கே பாருங்கள், இவங்களை பை பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 7 பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 7% தான் எடுத்திருக்காங்க. இவர் கண்டிப்பாக குஷலாக இருப்பார். ஜெய்சிங் இல்லைனா ஹைசிங் யாராவது ஒருத்தர், இல்லைனா அலிகான், நீங்கள் யாருனாலும் போகலாம். இல்லைனா சம்சி, கேசவ் மகாராஜ், எப்படின்னாலும் உங்களோட சாய்ஸு. இந்த ஒரு ஆப்ஷன் நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். நான் போகிறது பார்த்திங்கன்னா ஹைச் சிங்கோட போகிறேன். ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இதில் இன்னொரு வேறு யாரையா ட்ராப் பண்ணணும்னு நினச்சா டீகாவை கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டெம்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை கேசவ் மகாராஜ், இப்படினாலும் உங்களோட சாய்ஸ் தான். இது என்னோடய பேலன்ஸான டீமு. ஹெட் ஸ்மால் லீக்கில் போடுங்க. கண்டிப்பாக இந்த டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. கேப்டன் பார்த்திங்கன்னா ஒன்று ஏ ஜோன்ஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். ஒரு வைஸ் கேப்டன் இவருக்கு ஒன்று கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யான்சன் இல்லை நோக்கியா, இவங்களுக்கே நீங்கள் போகலாம். இல்லை ரபாடானாலும் போகலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல இதாக இருக்கும்.
யான்சன் என்னன்னா லெஃப்ட் ஆர்ம் வந்து கண்டிப்பாக அவங்கள ஒரு சவாலாக இருக்கும். இல்லை நட்வாக்கர் கூட நீங்கள் போகலாம், இப்படி கூட போகலாம். நட்வாக்கர் வைஸ் கேப்டன் இப்படி கூட ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா திணறிட்டு தான் இருக்காங்க மேட்சஸில். ஸோ இவங்களுக்கு கஷ்டப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் கூட எஸ் டெய்லர் இல்லைன்னா அலிகான் யாராவது ஒருத்தர் ஒரு ரிஸ்கி டீம் எடுத்துக்கோங்க. மிச்சப்படி டீம் இது ஓகே தான். நம்ம இதுக்கடுத்து சூப்பர் 8ஸுக்கு நம்ம எல்லா மேட்சும் டீம் கொடுத்துறோம். காலையில் உள்ள மேட்ச்சுக்கு மட்டும் நான் எப்படின்னு சொல்கிறேன். லென்த்தாக போகுது வீடியோ, அது எனக்கு புரியுது. நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அப்போ தான் மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம அடுத்து ஃபுட்பால் பார்ப்போம். ஃபுட்பால் நம்மளுக்கு 2 லீக் வருது. செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே தனி வீடியோ நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் இல்லைனா நோ அப்படிங்கிற மாதிரி, குட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.